ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிபி ஃபன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது என்னுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு தாங்க இன்றைக்கி நான் உங்க கூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட கிராமத்து வாழ்க்கை தாங்க, சொர்க்கமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை லைஃப்பை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, கடையிலேருந்து வந்தாச்சு, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு. இது நாள் எடுத்த வீடியோ தான். பாப்பா கையில் வச்சுருக்கிறது எங்கள் ஊருக்கு அம்மா தண்ணி. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன மண் வந்து செம்மண். ஸோ அதனால் அந்த தண்ணி வந்து இந்த கலரில் இருக்குது. ஆடு மாடு எல்லாமே வச்சுருப்பாங்கங்க. ஒரே மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரி போர் அடிக்கும் இல்லையா? அதனால் ஈவினிங் டைமில் குழந்தைங்களை இந்த மாதிரி ஈவினிங் டைம் கூட்டிகிட்டு வந்துடுவேன், ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டிலலாம் பக்கத்தில் யாரும் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியாது. எனக்கும் அந்த மாதிரி லைஃப் பிடிக்காது. இந்த மாதிரி கலகலன்னு இருக்கணும், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கிராமத்து லைஃப் அப்படின்னாவே நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஏதேதோ வீடியோவுக்கு லைக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யும் உழைப்பாளிகளுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு ரீல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதுக்கு அடுத்தவங்களை வந்து இப்படி சொல்கிற? அவங்க கஷ்டப்படுறது அவங்க, நீ வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ உழைக்கிறேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பாட்டி தான், அவங்கள தான் நான் வந்து வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணேன். நான் வந்து யாரையும் சும்மா தெருவில் போகையில் எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவாக போடலை, எங்களோட வீட்டில் இருந்து தான் எடுத்து வீடியோவாக ஷேர் பண்ணேன். அதை வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட்டில் வந்து, நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதுக்கு இந்த மாதிரி அவங்கள ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுற அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் தெருவில் போகிறவங்கள வந்து எடுக்கலை, எங்களோட வீட்டில் இருந்து தான், நான் விவசாயக்கார வீடு தான் நாங்கள். ஸோ அதை தான் நான் வீடியோவை ஷேர் பண்ணேன். தெரியாமல் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகே, பரவாயில்ல, யாரையுமே தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாமல் அப்படிலாம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க நண்பர்களே. இது வந்து எங்களோட வீடு. இது வந்து அக்கா பையன் பாருங்கள். ஈவினிங் டைம் ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு, அதனால தண்ணி தெளிச்சு விட்டான். அவன் வந்து வீட்டில் சுத்தமாக வச்சுக்குவான், அந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் சொல்லாமே செய்வான். என்ன அப்பப்போ கொஞ்சம் மைண்டு இதாகிடும், டக்குன்னு கோவம் வந்துடும் அவனுக்கு. அவனாக நினச்சானா ஒரு மைண்டு வேலை பார்ப்பான். ஈவினிங் ஆகிடுச்சு, வேலை முடிச்சு வந்தாச்சு, டீலாம் போட்டு சாப்பிட்டுட்டு சரி வீட்டுக்குள்ளேயே டெய்லி அடைஞ்சு கிடக்கமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மா வீட்டு சைடு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. நாளைக்கு ஆடி 18ஆம் பேருக்குனால வந்து அம்மா வந்து கோவிலுக்கு, இந்த அன்னதான கோவிலில் சேர்ந்துருக்காங்க, அதனால் காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாட்டி மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. நாங்களும் சரின்ட்டு, எப்போவுமே எனக்கு தான் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து பிறந்த வீடு தான் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து சத்த நேரமாகவே இருக்கணும், அது மாதிரி தான் எனக்கும் ஆசை இருக்கும். அப்பப்போ வந்து தலையை கட்டிட்டு போகிறது. டெய்லி வந்து எப்படி தான் இருந்தாலும் ரொட்டீனாக ஒர்க்கு போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால குழந்தைங்களுக்கு இன்றைக்கி தான் மிட்டம் டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சா, சரி இன்றைக்கி படிக்க வைக்க வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே கடையிலேருந்து வந்துட்டேன். சரின்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சரி அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணி. ஏன் இதே தான் ஊற்றுறேன், ஃபுல்லாக ஊற்றுறேன். அடுத்ததாக கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து என்னடா நைட்டுக்கு சாப்பாடு செய்யலான்னு பார்த்தேன். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா தோசை மாவு இருந்துச்சு, இட்லி மாவு அரைச்சது இருந்துச்சு ஒரு பக்கெட் ஃபுல்லாக. சரி தோசை மாவு வேஸ்ட் ஆகிடுமே, தோசை ஊற்றலாம்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்ததாக வந்து குழந்தைங்களுக்கு காஃபி வச்சு கொடுத்தாச்சு. அங்கேயும் சாப்பிட்டோம், இருந்தாலும் நம்ம வீட்லேயும் சாப்பிடணும் இல்லையா? எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும், எத்தனை டைம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சீக்கிரமாக அங்கே சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் வீட்டில் வந்து காஃபி போட்டுட்டேன். அப்புறமா வந்து வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. குழந்தைங்களுடைய லஞ்சு பேஸ்கெட்டு, லஞ்சு பேக்கு, லஞ்சு பாக்ஸு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எங்களோடதையும் க்ளீன் பண்ணியாச்சு. நான் காலையில் போகும்போதே வேலையாக கொஞ்சம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். மொத்தமாக நம்மளால் இழுத்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி வாஷ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது என்னோடய வாடகை வீடு தாங்க. நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாடகை வீடு தான் இது, புதுசாக கட்டி விட்ருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி வீடுகள் தாங்க வருவேன். ஏன்னா இங்கே தான் தண்ணி வசதியெலாம் இருக்கும். மற்ற வீடுகளுக்கு போனால் தண்ணி என்னால் எடுத்து தூக்கி ஊற்ற முடியாது. என்னோடய ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க, இருந்தாலும் வந்து எல்லா வேலைகளுக்கும் வந்து அவங்களே கூப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? நான் வந்து அடுத்தவங்களை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினப்பேன். என்னோடய வேலைகளை நானே செய்யணும்னு ரொம்ப எனக்கு தன்னம்பிக்கை இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வீடுகள் தான் பார்க்க சொல்லுவேன்.
ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் குழந்தைங்க அங்கங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் அள்ளி போட்டிருக்கா பாருங்கள். பாதி ட்ரெஸ்லாம் மடித்து வச்சுட்டேன். இப்போ அவங்கள ஹோம்ஒர்க் எழுத சொல்லிவிட்டு சரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். அப்போ ஏன்னா மழை வர்றது மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாலே ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி வச்சுருவோம். மழை நின்றதுக்கப்புறம் காய வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்காக வந்தேன். அவங்கள ஹோம்ஒர்க் எழுத சொல்லிட்டு வந்தேன். ஒரே அடிச்சுட்டு சண்டை நாறிடுவாங்கங்க. இப்போ தம்பியை கூப்பிட்டு தான் வீடியோ எடுக்க சொன்னேன். அவன் ஒரே என்னம்மா படின்னு சொல்கிறீங்க, வீடியோவும் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தான். என்னடா பண்ணுறது, கடைக்கு போகிறதுனால இப்போலாம் என்னால் வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா குழந்தைங்க லைட் கலர் யூனிஃபார்மாக அழுக்கு நிறையா தான் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறது, அவங்க வந்து துவைச்சிருவாங்க. இப்போ அவங்களும் நைட்டு கடை முடிச்சுட்டு லேட்டாக தான் வர்றாங்களா, 10 மணிக்கு மேலே ஆகிடுது. காலையில் வந்து 7 மணிக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அதனால் டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் வந்து நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டேன். சீக்கிரம் வந்து ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து வீடியோவும் எடுத்துருவேன். டெய்லி வந்து வீடியோவே ஷேர் பண்ண முடியல. சரி நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கையே வந்து வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணேன். அடுத்ததாக வந்து பாருங்கள், மழை வர மாதிரி கருக்கும்னு மேகங்கள் வந்து இருண்டு கும்பிட்டுக்கிட்டு வந்துருச்சு பாருங்கள். சரி இந்த டைமில் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணதை வந்து காய வச்சோம் அப்படின்னா மழை பெஞ்சிச்சுன்னா அது ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் இல்லையா. கம்ஃபர்ட் போட்டு தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். சரி அப்புறமா மழை நின்றோன்னு காய வச்சிடலாம். அதுவும் என்னால் அந்த காய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நின்று போய் காய போட முடியல. அவங்க வந்து தான் காய வைப்பாங்க. என்ன பண்ணுறது, என்னோடய நிலமை இருக்க மோசமாயிட்டே வருது. இது வந்து நம்மளோட வாடகை வீடு, செட்டியார் வீட்டுக்கு பின்னால் பேக்கில் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஆளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் சுற்றி செவர் தான் இருக்குது. பேசணும், ஒரு கஷ்டத்தை சொல்லணுன்னா கூட செவத்துக்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். அதனால தான் ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணுன்ட்டு ஓடிடுவேன். வீடு நல்லா குழந்தைங்க விளையாடுறது மாதிரி நல்லா சுத்தமாக நல்லா நீட்டாக இருக்கும். எல்லாமே வந்து சிமெண்ட்டு போட்ட தர தான். ஆனால் அவங்க ஒத்தையாக இருக்க மாட்டாங்க. அந்த ஆடு மாடு அந்த கூட இருக்க தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதிலலாம் நிறைய செடிகள் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஏன்னா நான் இது வரைக்கும் இருந்த வீடெலாம் செடி வைக்கிற மாதிரியே இருக்காது. இங்கே கொஞ்சம் பிளேசஸ் இருந்தது. ஸோ கொஞ்சம் நல்லா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி பூச்செடி அப்புறம் வாழை இதெல்லாம் வைக்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் வந்து இப்போ ஒத்தே வரலை. நம்ம காலைல எந்திரிக்கிற மாதிரி விடிகிற மாதிரி இருக்குது. ஈவினிங் ஆயிடுது. இப்படி தான் ரொட்டீனாக ஒர்க்கு போயிட்டே இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் டைம் இருந்தால் வைப்பேன். ஏன்னா கடை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால ஒரு 2 மாதத்துக்காவது லீவ் போடாமல் பிக்கப் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விட்டாச்சு. இது பக்கத்தில் இருக்க வீடுகள் தான். பாருங்கள், வானம் எவ்வளோ கருகுமுன்னு இருக்குது. அது ஓனருடைய கார் நிற்கிது. இது அவங்க பேக் சைடு. சரின்ட்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் வீடை. கொஞ்சம் 2 நிமிஷம் தாங்க நின்று கூட்ட முடியும். அதுக்கெல்லாம் முடியலை. அதுக்கப்புறம் உட்காந்து தான் கூட்ட ஆரம்பிப்பேன். நின்று கூட்டும்போது ஒழுங்காக கூட்ட முடியல. உட்காந்து தான் இப்போலாம் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதுதாங்க என்னோடய உண்மையான லைஃப், ரியல் லைஃப்ங்க. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. நான் வந்து வீடியோக்காக ஷேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு இது தாங்க. இதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து நைட் ஆகிடுச்சு, கரண்ட் இல்லை, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஃப்ளாஷ் லைட்டை வச்சு தான் குழந்தைங்கள படிக்க வச்சுட்ருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்பவும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.